கர்ணனுடைய வளர்ச்சி அவனுடைய அறிவாற்றல், அந்த பிறப்பு சூரியனுக்கு பிறந்த பார்த்தீங்களா, ஜொலிக்கிறான். எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேலே வருது. ஒரு நாள் அங்கே எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில் கிருபாச்சாரியார் என்ன பண்றார், சும்மா நம்ம அவருக்கு தன் திமிர ஒரு சண்டை எடுத்துடுறார். எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தா கூட்டத்திலிருந்து வாங்குறார். கர்ணன் எந்திரிச்சு போயிடும். கர்ணன் எந்திரிச்சு போனா அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது, ஒரே கைதிட்டு ஆரவாரம். அப்புறம் அவனை வீழ்த்தணுமே, அதுக்கு என்ன பண்றாங்க, உடனே அவரு நீ யாருன்னு கேட்க. அவன் என்ன கேட்க, ஒரு வீரன் வாங்க, நான் வீரன் வந்திருக்கேன். இல்லை நீ மன்னனுக்கு பிறந்தவனா? இவனுக்கு தெரியாதுல்ல, சூரியனுக்கு பிறந்தவனுக்கு தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய மனுஷன் அவனும், அவனுக்கு பிறந்தவன். ஆனா அவனுக்கு கேள்வி கேட்க ஐயன்லாம் எங்க பிறந்தானே தெரியாது. நாட்டு லட்சணம் அது அப்பமேந்து. இவனும் கேள்வி கேட்க. அவன் சொல்லுவான் அப்பா தெரியாது, அம்மா தெரியாது. மனசு கலங்குது. என்னதான் துரியோதனை கெட்ட பயிலா இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஓடி வர்றான். யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்க கூடாதுன்னு வரிசை சொல்றான். யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வன்மை உற்றவருக்கும் நலன் நிறைந்த கண்ணி இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஜாதி. அந்த மன்னர்கள்ட்ட என்ன கணக்கு இருந்தாருங்க, அழகான பொம்பளைகளுக்கு ஜாதி பார்க்க கூடாது, ராஜா கூட்டு போயிடுவான்னு இருக்கும். அயோக்கிய பேர் அது ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கும் போது அதான் பண்ணியிருக்கான். அப்புறம் சொல்றான், நிறைய கொடுத்து வாழ்னாம் பாரு அவனுக்கும். இவனுக்கு எப்படி ஜாதி பார்க்குறீங்க, ஒரு பெரிய வீரன்ங்கிறான் துரியோதனன். ரொம்ப அனாதரவா நிற்கிற ஒருத்தனை போய் ஒரு மன்னன் பையன் ஆதரிச்சான்னா அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா? யாருக்கு வர்ற பலவீனம் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் என்ன பண்ணிடுறான், பிரியமாயிடுறான் அவன் துரியோதனத்தை. துரியோதனன் என்ன பண்றான், இவனை உடனே அரசனாக்கினா தான் அந்த மரியாதை வரும். அவன் அந்த இடத்திலே சேர்த்துறான். நீ அங்க நாட்டு அரசங்க. அதுல சிறப்பு என்ன தெரியுமா, அரசன்னு சொன்னா மன்னன் சொன்னா போ. ஒரு சித்தரசனா போறவனா சக்கரவர்த்தியை முடிச்சு விட்டுறான் எனக்கு துரியோதனன். அங்க வாழ்றாங்க. ஆனா அவங்க நட்பு சிறந்தது. துரியோதனுக்கு அவனுக்கு உண்டான நட்பு இருக்க